வேலுண்டு வினையில்லை. வணக்கம். நான் இன்றைக்கி ஆடி மாதத்தில் பிறந்தவங்களை பற்றிய பொதுவான பலன்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆடியில் பிறந்தவங்க தாய்மை குணம் நிறைஞ்சவங்க, தன் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி குடும்பத்தை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடியவங்க, அவங்க பழகுனா உசிரையே கொடுக்கக்கூடியவங்க, சமையலில் கெட்டிக்காரவங்க. சூரியன் கடகராசியில் பயணிக்கும் காலம்தான் ஆடி மாதமாகும். சிறந்த மனோதிடம் பெற்றவர்கள், குழந்தை பருவத்திலேயே துடுக்காக பேசுவாங்க, முன்கோபம் இருக்கும், வயதுக்கு மீறிய பொறுமையும் பக்குவமும் இவங்கள்ட்ட இருக்கும். இவர்களுடைய தனித்தன்மையுடன் இருப்பார்கள். அது எப்படின்னா, எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை அவங்களாவே அதிலேருந்து எப்படி வெளிவரணும், அதை தீர்த்துக்கணுங்கிறதும் அவங்களே கண்டுபிடிச்சிக்கிருவாங்க. அப்படி ஒரு தனித்தன்மை அவங்களுக்கு இருக்கும். உஷ்ணமான உடல்நிலை இவங்களுக்கு இருக்கும். பெரும்பாலும் இவங்க சுட்டி குழந்தைகளாக தான் இருப்பாங்க. குடும்பத்தினர் அனைவரிடமும் பாசமாக இருப்பாங்க. பித்திருக்களின் ஆசீர்வாதம் பெற்றவர்களும் இவங்க தான். இவங்களோட ஆழ் மனதில் என்ன இருக்குங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுங்க. ஆடி மாதத்தில் பிறந்தவங்கக்கிட்ட வார்த்தையை அளந்து தான் பேசணும். நல்ல கற்பனை வளம் மிகுந்தவர்கள். ஆடியில் தான் வரலட்சுமி விரதம், ஆடி 18, ஆடி பூரம், ஆடி அமாவாசை, குலதெய்வ வழிபாடு போன்ற முக்கிய நிகழ்வுகள் எல்லாமே வருவது ஆடி மாதத்தில் தாங்க. புகழ்பெற்ற கதாசிரியர்கள், கவிஞர்கள், இலக்கியவாதிகள் எல்லாமே பெரும்பாலும் ஆடி மாதத்தில் பிறந்தவங்க தான். சுறுசுறுப்பு மிக்கவர்களாக இருப்பாங்க. கடுமையான உழைப்பாளிகளாகவும் இருப்பாங்க. நகைச்சுவை உணர்வுடையவர்கள், தாய்ப்பாசம் மிக்கவர்கள், ருசியான உணவு சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. நட்புக்கு இலக்கணமாக இருப்பாங்க. நுட்பமானவர்கள், அனுபவசாலிகள். உழைக்கவும் தெரியும், இவங்களுக்கு பிழைக்கவும் தெரியும். ஆடி மாதம் பிறந்தவங்களுக்கு தோல்வி என்பதை பிடிக்காத ஒன்று. கருணையான மனமும் இரக்கமான சுபாவமும் உடையவங்க இவங்க தாங்க. மொத்தத்தில் ஆடி மாதத்தில் பிறந்தவங்க கலியுகத்தை ஆள பிறந்தவர்களே. நன்றி, வணக்கம்.